அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாட்டு வியாபாரிகள் வந்து 3 விதம்னு சொல்லியிருந்தோம். அதில முதல் விதத்த பத்தி இன்னைக்கு பார்ப்போம். அதாவது இவங்க வந்து மொத்தமா ஒரு 10, 20 மாடு வந்து இவங்களுடைய முன்பணம் போட்டு மொத்தமா வாங்குறதுனால, இவங்களுக்கு வந்து மாடும் வந்து ஹோல்சேல் ரேட்ல தாங்க வாங்குறாங்க இவங்க மொத்தமா. அதாவது ஒரு குறைவான விலைக்கு தான் வாங்குறாங்க. அதன் பிறகு இந்த மாட வந்து அவங்க வண்டி வச்சு எடுத்துட்டு வர வண்டி காசு, அந்த மாடுக்கு உண்டான அவங்க பராமரிக்கும்போது உண்டான தீவன செலவு, அதுக்கு ஒரு ஆள் கூலி, அ இவங்க வந்து முன்கூட்டியே பணம் போடுறாங்க பாத்தியா? அந்த பணத்தையும் திருப்பி எடுக்கணும். அந்த பணத்துக்கு உண்டான வட்டி கணக்கு, இவங்களுடைய லாப கணக்கு, இப்படி வந்து அந்த மாட்டோடைய வந்து விலைய வந்து தனித்தனியா பிரிச்சு, மாட்டோடைய விலைய வந்து அவங்களுடைய செலவுகளுக்கும், வரவுகளுக்கும் ஏத்த மாரி அந்த மாட்டோட விலைய வந்து உயர்த்துறாங்க. உயர்த்தி ஒரு மாட்டு மேல வந்து சுமார் நம்ம ரூ. 2000 இருந்து ரூ. 40,000 வரைக்கும் ஒரு மாடு மேல வந்து லாபம் வச்சு ஒரு மாடு வாங்கி விற்பவர் வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறையவே இருக்கு. என்ன காரணம்னா, அந்த மாடுக்கு வந்து அது வந்து ஒரு எம்ஆர்பி போட்டு ஜிஎஸ்டி இது பண்ற ஒரு பொருள் கிடையாது. ரேட் போடுற பொருள் கிடையாது. சரிங்களா? அது அவங்களுடைய பேச்சு திறமை தான். அது அவங்க எந்த அளவு பேசி வாங்குறாங்கோ, ஒரு இடத்த ரெகுலரா வாங்குறாங்கன்னா, அப்ப அதுக்கு உண்டான மாரி அவங்களுக்கு சலுகைகளும் கிடைக்கும். அவங்களுடைய பேச்சு திறமைக்கு ஏத்த மாரி அத வாங்குறாங்க. அதே மாரி அத அவங்க விக்கும்போதும் சரி, முழுக்க முழுக்க அவங்களுடைய பேச்சு திறமை தான். இதுல வந்து ஒரு நியாயமான விலைன்ற ஒண்ணு வந்து நம்ம எந்த விதத்திலயும் எதிர்பார்க்கவே முடியாதுங்க. யாராவது ஒரு சில பேர் பண்ணலாம் நியாயமான விலை. பெரும்பாலும் வந்து இதுல ஒரு சரியான ஒரு விலை நிர்ணயம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவும் முடியாது. அவங்க வந்து பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி மனிதர்களுக்கு இருக்க மாரி தாங்க. பணத் தேவை வந்து யார விட்டது? ஓகேங்களா? அவங்களுக்கு எந்த அளவு போதுமோ, என்னுடைய திறமைக்கு என்ன சம்பளம்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும். அப்படின்ற மாரி அவங்க வந்து இதுல விலைய நிர்ணயம் பண்றாங்க. அந்த எதிர்ல இருக்க நபர் வந்து ஏமாத்தப்படுறாருன்றதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்க. அதனால இந்த ஹைபிரிட் மாடுங்க வந்ததுலேருந்து இந்த இது வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இந்த பணம் இது வந்து. நெறைய பேர் வந்து மாடு ரொம்ப பெருசா இருக்கு. மாடோடைய உருவ அமைப்பையும், மடி அமைப்பையும் பார்த்து அது இத்தன லிட்டருக்கு கறக்குது, அத்தன லிட்டருக்கு கறக்குதுன்னு சொல்லிட்டு, பணத்தாசைக்காக தான் நம்மளும் போய் மாடு வாங்குறீங்க நீங்களும். என்ன 25 லிட்டர் கறக்குமா, 30 லிட்டர் கறக்குமானா உடனே போய் அந்த மாட வாங்கிர்றீங்க. அந்த பால் என்ன நல்லா இருக்குமா? இல்ல அந்த மாட்டோடைய மதிப்பு என்ன? அதெல்லாம் தெரியல. அப்ப இவ்வளோ கறக்குதுன்னா நமக்கு இவ்வளோ நாளைக்கு வருமானம் வரும். இவ்வளோ வருமானம் வரும் ஒரு நாளைக்கு அப்படின்றத மட்டும் கணக்கு பண்ணி வாங்குறீங்களே தவிர, அதனால ஏற்படக்கூடிய நஷ்டங்கள வந்து பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தாங்க இருக்கும். மாடு வாங்குறவங்க தாங்க இத யோசிச்சு கவனமா வாங்கணும். எனவே அனைவரும் கவனமா இருங்க. நன்றி, வணக்கம்.